குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு இயேசுவின் நாமத்தில் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆரம்ப வசனமாக மார்க் 16 வசனங்கள் 17, 18 வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இயேசு பூமியில் வாழ்ந்தபோது சாத்தானின் மீது முழு அதிகாரத்தோடு செயல்பட்டார். அவர் பேசும் போதெல்லாம் பிசாசுகள் வெளியேறின, மக்கள் குணமடைந்தார்கள். மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது, கிறிஸ்துவின் புதிய வாழ்க்கையை பெற்றபோது, இயேசு தமது நாமத்தில் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்தார். வேதாகமம் கூறுகிறது, மார்க் 16 வசனம் 17, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. இதன் பொருள், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் தைரியமாக பேசலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத எந்த சூழ்நிலை இருந்தாலும் அமைதியாக இருக்காதீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விரும்புகிறதை விசுவாசத்துடன் அறிவியுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது உறுதியாக நிலைத்திருங்கள். விரைவில் நீங்கள் விரும்பிய பலனை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 10 வசனம் 8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பரலோக பிதாவே, சாத்தானின் மீது எனக்கு அதிகாரம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இன்று நான் உமது வல்லமையில் நடக்கிறேன். என் பள்ளியிலும், என் வேலையிடத்திலும், என் சமூகத்திலும், என் குடும்பத்திலும் சாத்தானின் செயல்களை இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். என் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவே, உங்களிடத்தில் ஜெபித்தோம் அப்பா. இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் நாமத்தின் அதிகாரத்தோடு அவர்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் வென்றெடுக்கும் அந்த கிருபையை அவர்களுக்கு என்று நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. கையெடுத்து செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 8th of July 2026, and the topic for today is authority in Jesus' name. The opening scripture is taken from Mark 16, verse 17 to 18. And these signs shall follow them that believe. In my name shall they cast out devils. They shall speak with new tongue. They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay hands on the sick, and they shall recover. Hallelujah. When Jesus was on the earth, he exercised authority over the devil. Whenever he spoke, the devil left, and people were healed. The good news is that when you were born again, Jesus gave you authority in his name. The Bible says in Mark 16, verse 17, these signs will follow those who believe. In my name they will cast out demons. Hallelujah. That means you can speak in the name of Jesus with boldness. Glory to God. So, if there's something you don't want, don't stay quiet. Declare what you want in the name of Jesus and stand on God's word. Soon you will see the result you desire.
Hallelujah. Let's look at another verse from Matthew 10, verse 8. Heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out devils. Freely ye have received, freely give. Glory to God. Let's pray. Please repeat after me. Thank you, precious Father, for giving me authority over the devil. I walk in power today and rebuke the activities of the devil in my school, in my workplace, in my community and family. In Jesus' name, amen. Hallelujah. Have a blessed, glorious day. God bless you. See you tomorrow.